ஹலோ எவ்ரிவன். நிறைய பேருக்கு விட்டமின் D3 வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு டாக்டர் வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப்டு சப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. நல்லதுன்னு சொல்லிட்டு சில பேர் அதிகமாக எடுத்துக்கிறது உண்டு. அதனால் ஹைப்பர் வைட்டமினோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் கூட வரும். ஸோ ஜென்ரலாக இந்த வைட்டமின் D3 மாத்திரை எத்தனை நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப டிஃபிஷியன்சியில் இருக்கிறவங்களுக்கு 60,000 IUவில் மாத்திரை யூஸ்வலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேப்சூலை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு மாத்திரையாக 8 வாரத்துக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் 1000 IUவில் வந்துட்டு ஒரு மாத்திரை டெய்லி அப்படின்ற மாதிரி ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கணும். இந்த 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணணும். ரொம்ப கம்மியாக மறுபடியும் கம்மியாக இருந்தால் அதே 1000 மாத்திரை வந்துட்டு இன்னொரு மாதத்துக்கு கண்டினியூ பண்ணலாம். சஃபிஷியன்சியில் வந்தது அப்படின்னா நேச்சுரலாக விட்டமின் D3க்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும். இல்லை என்னால் முடியாது, எனக்கு ரொம்ப கம்மியான சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க 400 IUவில் வந்துட்டு ஒரு மாத்திரை தினமும் எடுத்துக்கிட்டால் போதும். பட் இதை ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ணக்கூடாது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது விட்டமின் D3 டெஸ்ட்டை வந்து ரிப்பீட் பண்ணணும். பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக பார்க்குற டாக்டர்கிட்ட காட்டிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாத்திரை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.